மா இந்து பையனை மட்டும் லவ் பண்ணாத, இப்போ இந்து பையனை மட்டும் லவ் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மெடிசன் மாதிரி கொடுப்பாங்க டெய்லி. என் பாட்டி கூட ஃபோன் பண்ண, மா இந்து பையனோட மட்டும் இந்து பையன் வேண்டாம், அந்த மாதிரி ஒரு மெடிசன் மாதிரி கொடுப்பாங்க எனக்கு. இப்போ எனக்கு இப்போ கான்சியஸா எனக்கு இந்து பையன் தான் கல்யாணம் பண்ணோன்னு. ஓகே, இந்த பொண்ணு மீடியாவில் இருக்காங்க, பொட்டு வைக்கிறாங்க, பொட்டு வைக்கிறாங்க, இந்த மாதிரி டான்ஸ் பண்றாங்க, டிவியில வராங்க, அவங்க எல்லாம் பாக்குறதே இல்ல. ஓகே ஓகே, யாருமே பாக்குறதே இல்ல. ஆனா அவங்க ரொம்ப அதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. என்கிட்ட பேசியே இப்போ எவ்வளவு 3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி யாருமே பேச மாட்டாங்க. அம்மா மட்டும் தான், அப்பா இல்ல, ஸோ அம்மா மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்போ அம்மா மட்டும் இருக்காங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ரொமான்ஸ் சீன் எல்லாம் வரும்போது என்கிட்ட டைரக்டா பேச மாட்டாங்க. ஸோ ஃபேமிலியில அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி திட்டுவாங்க. திட்டுறாங்களா நிஜமாலே? ஏன் இத பத்தி நீங்க பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கலையா? இல்ல இப்போ நீங்க ஒரு ஃபேம்ல இருக்கீங்க, so why can't you tell this to your family? அந்த மாதிரிலாம் ஏதோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்களா? இல்ல, சொன்னா அவங்க அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் அது பண்ணணும் அப்படின்றதுக்காக, நமக்கு நம்மளோட பேஷன், நம்மளோட அந்த நம்ம இது பிடிச்சி பண்றாங்க, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு லைஃப்ல ஒரு பாத் வச்சிருக்காங்க, அதுல மட்டும்தான் பண்ணணும், அது மட்டும்தான் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அது தாண்டி எதுவுமே இல்ல. சோ நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு. ஐ மீன் உங்க ரிலேட்டிவ் இப்ப யாருமே பேசுறது இல்லையா? அம்மா பேசுறாங்க ஓகே, பட் பேசுறது இல்லைன்னா இப்போ முன்னாடி எல்லாம் ஒரு போன் எல்லாம் பண்ணி பேசுவாங்கல்ல, இப்போ 3 years எனக்கு ஒரு கால் கூட வந்ததே இல்லையே. so sorry for that. அதுதான் அந்த ரிலீஜன் இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்களா, மீன்ஸ் ஹிந்து பையனா, ஹிந்து பையன் கூட பேசுற, ஹிந்து பையன் கூட நடிக்கிற, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இது ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கே, ரொம்ப ஓவரா இருக்கும். அது எனக்கு அப்படிதான் சொல்லணும் தோணுது. ரொம்ப ஓவரா யோசிக்கிறாங்க. நான் அதை அவ்வளவு பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிச்சது பண்ணோம், எனக்கு நடிப்புனா பிடிக்கும், கேமரா முன்னாடி நிக்கிறது பிடிக்கும், நடிக்கணும், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் எனக்கு பிடிச்சது பண்ணுவேன். சேம் கம்யூனிட்டி ஆர் யூ ஆர் ஓபன் டு another religion பசங்க? கண்டிப்பா வந்து எனக்கு அந்த ஒரு இதே கிடையாது. வேற ரிலீஜன் இருந்தா கூட பண்ணி பயங்கரமா அடி வாங்க போக மட்டும் எனக்கு தெரியுது. ஆனாலும் எனக்கு பிடிச்சதுன்னா நான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் எப்போ, எந்த வயசுல வந்துச்சு? 10th படிக்கும்போது. 10th படிக்கும் போதேவா? ஆமா, அவனுக்கு 4th ஸ்டாண்டர்ட்லயே வருது, நீங்க கொஞ்சம் டிலே. ஆமா, 10th ஸ்டாண்டர்ட்ல தான். 10th ஸ்டாண்டர்ட்லயே வந்துச்சு. எப்படி படிக்கிற பையன் இந்த லீஃப் இருக்குல்ல, அதுல வந்து இந்த ஒரு மாதிரி ஸ்கிராட்ச் மாதிரி பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. ஏதோ ப்ரேயர் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி கொடுத்துட்டுல ஜபானா அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டுல ஒரு இலை கையில கொடுத்தாங்க. இவன் என்ன இலை கையில கொடுக்குறான்னு திரும்பி பார்த்தா ஐ லவ் யூ. ஓ மை காட், என்னடா இலைய கொடுத்துருக்கேன் மெசேஜா? ஐ லவ் யூ மெசேஜ். அது பக்கத்துல அந்த ஃப்ரெண்ட் இருக்கா அந்த பையனோட, அவள இப்படி இப்படி பண்றா. இப்ப நான் திருப்பி என்ன சொல்லுவோம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கடதும் அந்த பையன் கொடுத்தா கிளாஸ் ஃபுல்லா பரவிடுச்சு.